கோப்பாசி நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசியல் களத்துல அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது விறுவிறுப்பா நகர்ந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல திமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. அது தொடர்பாக நம்மோடு கலந்துரையாடுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு சுமன் கவி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். 2021 தேர்தல் அறிக்கை, 2027 தேர்தல் அறிக்கை 2 கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டிஃபரெண்ட் தெரியுது. இப்ப 2026 தேர்தல் அறிக்கை திமுக ஒரு ஆளும் கட்சியாக அணுகியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆமா, அதாவது இப்போ சில நேரங்கள்ல இப்போ கடந்த ஒரு முறை செய்த ஒரு 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 விஷயத்த சொல்றோம்னா அதுல நெருக்கடிகள் வரும். ஒண்ணும் இல்லைங்க, பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டாங்க. அது என்னன்னா, ஒவ்வொரு போராட்டம் நடக்கும் போது எதிர்கட்சி தலைவராக போய் இருந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதும் அது சாத்தியம் இல்லாத ஒரு நெருக்கடியானது. நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மொத்த தமிழ்நாடு பட்ஜெட்டில் 60% பணம் ஒட்டு மொத்தமா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு தான் போய் சேருது. இதெல்லாம் கவர்மெண்ட் வேலை, அரசு வேலை செய்கிறவர்கள் இந்த நாட்டை பற்றி ஒரு துளி அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் இதை பத்தி எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு எவ்வளவு படித்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில நீங்க ஐடி செக்டார்ல வேலை பார்த்தாலும் அடுத்த நாளே அதாவது என்ன சொல்றது, ஒரு ஹையர் அண்ட் ஃபயர்னு சொல்றான், எடுக்கிறான், தேவையில்லைன்னா அடுத்த நாளே தூக்கி எறிதான். இவ்வளவு நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை சூழல்ல உங்களுக்கு எல்லா விதமான நிரந்தரத்தையும் கொடுத்து உங்களுக்கு எந்த நெருக்கடியும் கொடுக்காமல் வாழ வைப்பதற்கு அவ்வளவு செஞ்சு அதுக்கு பிறகு ஓய்வூதியமும் கொடுக்கணும்னா தமிழ்நாடு மட்டும் என்ன பண்ணும்? நீங்க ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே அதை காலி பண்ணிட்டான். அப்போ இப்படிப்பட்ட அந்த என்ன சொல்ற உத்தரவாதத்தை கொடுத்துட்டாங்க. இப்ப இதையெல்லாம் இந்த இடத்தில் கொஞ்சம் பரிசீலனை பண்ணியிருப்பாங்க. ஒன்று, இந்த மாதிரி சாத்தியம் இல்லாதது அல்லது பெரு நெருக்கடியை கொடுப்பது. இன்னைக்கு கடைசியில அந்த கடந்த மேனிபெஸ்டோல இருந்த அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வு திட்டம் மிகப்பெரிய நெருக்கடியை திமுக அரசு கொடுத்துருச்சு. அதனால இந்த முறை அதே மாதிரியான தவறுகளை இவர்கள் செய்ய மாட்டார்கள், செய்யவில்லை அப்படிங்கறதுதான் இதுல இருக்கிறது. இன்னொன்னு, கடந்த முறை இதையெல்லாம் செய்வோம்னு சொல்லி இப்ப இன்னைக்கு எதிர்கட்சிகள் என்ன செய்தோ அந்த வேலையைத்தான் திமுக செய்தது. திமுக கிட்ட இருந்த ஒரே ஒரு விஷயம் நம்பகத்தன்மை, ரிலையபிலிட்டி. நீங்க என்னை நம்புங்க, நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது எல்லா இடத்திலையும் ஸ்டாலின் அதை ப்ரூவ் பண்றாரு. எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சிகிட்ட கூட அந்த தர்மத்தை பின்பற்றுறது கிடையாது. தன்னை வளர்த்து விட்ட சசிகலா காலை வாரியவர், இன்னைக்கு மோடி அமித்ஷா காலையை கூட அவர் வாரிக்கிட்டு தான் இருக்கிறாரு. கூடுதலாக பிரேமலதா ஒரு ராஜ்யசபா வேண்டும்னு சொன்னதுக்கு அதிகாரப்பூர்வமாக எனக்கு லெட்டரே கொடுத்தாரு, என்னை ஏற்றிட்டாரு, 2 முறை என்னை ஏமாற்றினார்னு சொல்றாரு. இதெல்லாம் கூட்டணி கட்சியில முதுகுலே குத்துறது. சரிங்களா? ஒரு உத்தரவாதத்தை நான் செஞ்சு தரேன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் அதை நழுவுவர்கள் அல்ல ஸ்டாலின், சொன்னது மாதிரியே கொடுத்தாரு. இப்ப கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு நேர்மையாக இருக்கிறாரோ அதே மாதிரிதான் இந்த மக்களுக்கும் இருக்கிறார். கொடுத்த வாக்கில் 90% கடந்த முறை நிறைவேற்றினார். இந்த முறை இது அடுத்த கட்ட வளர்ச்சி. இப்ப போன முறை கொடுத்தாச்சு, இப்போ அப்கிரேடேஷன். நீங்க சொன்னதையும் செய்தோம், சொல்லாததையும் செய்தோம் அப்படிங்கிறது தான் திமுகவோட இந்த பிரகடனமே. 2.0ல நீங்க அது இருக்குது. காலை உணவு திட்டம்ங்கிறது அறிவிக்கப்படவே இல்லை. போன முறை காலை உணவு திட்டம்லாம் கொடுப்போம்னு சொல்லல. ஆனால் அவர் அதை ரியலைஸ் பண்ணிட்டு தகவல்கள் வரும்போது எல்லாத்தையும் சேர்த்து உள்வாங்கிக்கிட்டு புதுசாக அறிமுகப்படுத்துறாரு. இந்த தேர்தல் அறிக்கையில அது இடம்பெறுது. நான் கூடுதலாக 15 லட்சம் மாணவர்களுக்கு உங்களுக்கு 8ஆம் வகுப்பு வரை காலை உணவு திட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் கூடுதலாக உங்களுக்கு ஆதி திராவிடர் மற்றும் சீர்பனல் மரபினருடைய சேஃப் ஃபண்ட், அந்த உங்களுக்கு அந்த இது இருக்கு இல்லையா, கல்வி உதவித்தொகை இருக்கு இல்லையா, அதை அதிகப்படுத்தி கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. பல்வேறு திட்டங்கள் இதுல இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரி, இப்ப ஆளும் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை, எதிர்கட்சியோட தேர்தல் அறிக்கை 2 இடத்துல எந்த இடத்துல சார் திமுகவின் தேர்தல் அறிக்கை ஒரு ஸ்டெப் முன்னாடி நிக்குது அப்படின்னு பார்க்கும்போது எந்த இடம் முக்கியமான இடம், இந்த இடம் தான் டிஃபரெண்டே அப்படின்னு காட்டுது அப்படிங்க சொல்லலாம்? முக்கியமான டிஃபரெண்ட்ங்கிறது நான் முதல்ல சொன்னதுதான், திமுக செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களிடம் இருக்கிறது. ஏன்னா அது செஞ்சு காட்டியிருக்குது, அது ப்ரூஃப் பண்ணிருக்குது. அது வெறுமனே வார்த்தை ஏமாற்று வேலை கிடையாது. நாங்க ஆட்சி கொண்டா 15 லட்சம் உங்களுக்கு போடுவோம்னு சொன்னா பாஜக இன்னைக்கு ஒரு பைசா போட்டுச்சா? அப்படிப்பட்ட கட்சியை நீங்க உங்களுடைய கூட்டணி தலைமையாக, என்டிஏ கூட்டணின்னு தான் இன்னைக்கு சொல்றாங்க. இன்னைக்கு அதிமுக கூட்டணி யாரும் சொல்லல.
இப்ப என்டிஏ கூட்டணின்னு சொல்லுகிற இந்த நம்பகத்தன்மையற்ற ஏமாற்று பேர்வழிகளை எப்படி நம்புவார்கள் மக்கள்? கூடுதலாக இங்கே இந்த மாநிலத்துக்கு என்ன வேணும்னு சொல்லி ஒரு ஸ்டடி இருக்குது. வாயில அவங்க அது கொடுத்தாங்க, நான் இதை கொடுக்குறேன், நீங்க இதை கொடுத்தீங்க, நான் அதை கொடுக்குறேன். இது ஜிகினா கிடையாது, ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நான் ஒரு திட்டமிட்டு ஆர்கனைஸ்டா எல்லாத்தையும் நான் பிளான் பண்ணி ஒரு அறிவிப்பு கொடுக்குறேன். நீங்க அதை கேட்டுட்டோ அல்லது அதையெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணியோ எல்லாம் ஏற்கனவே செய்யறத வச்சுக்கிட்டோ நீங்க தோராயமா அறிவிக்கிறீங்க. அதை கூட எவ்வளவு மோசமா நடந்துடுறாரு எடப்பாடி பழனிசாமின்னா, நான் ஆட்சிக்கு வந்தோம்னா 10,000 ரூபாய் உடனே நான் உங்களுக்கு ஒரு பணம் கொடுப்பேன். எதுக்கு கொடுப்பீங்க? இது எவன் சொன்னானே தெரியல. வரினால, அதாவது நீங்க வரி கட்டி இந்த அரசு, அதாவது திமுக அரசு உங்களுக்கு அதிகமா வரி போட்டுட்டு அந்த வரியெல்லாம் நாங்க அந்த சுமையை குறைப்பதற்காக இந்த பணத்தை கொடுக்குறோம். சரி, இந்த பணத்தை கொடுப்பதற்கு இத்தனை ஆயிரம் கோடி ஆகும். அதாவது ஒரு இத்தனை கோடி பேருக்கு நீங்க கொடுப்பீங்க, அதுக்கு இவ்வளவு கோடி ஆகும். இத்தனை கோடி பணத்தை நீங்க எங்க இருந்து எடுப்பீங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, வரி போட்டுதான். ஏங்க, நீங்க வீக்கா இருக்கிறீங்க, நீங்க உடம்பு சரியில்லாம இருக்கிறீங்க. நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே உங்க உடம்பு புஷ்டி ஆகிறதுக்கு 1 லிட்டர் ரத்தத்தை உங்க உடம்புல ஏத்துவோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. சரிங்க, பரவாயில்ல, நம்ம எல்லாம் தேஞ்சு போய் பாருங்க, எலும்பு தோலுமா அனிமிக்கா இருக்கிறோம், நமக்கு 1 லிட்டர் ரத்தம் கொடுக்குறாரு. சரிங்க, ரைட்டு, 1 லிட்டர் ரத்தத்தை எங்க இருந்து எடுப்பீங்க அப்படின்னு கேட்டா, உங்க இடுப்புல இருந்துதான் அப்படின்னு ஒருத்தன் பதில் சொன்னோம்னா எவ்வளவு அயோக்கியத்தனமான பதிலோ அதே மாதிரியான ஒரு பதில சொன்னாரு இந்த ஆள். இவரை நம்பிக்கிட்டு எப்படிங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க சொல்லுங்க? அதனால அரசு, அதாவது திமுகவை பொறுத்தவரையிலும் திட்டமிட்டு பிளான்டு, இதுலதான் திமுக வேரி ஆகுது. வித்தியாசம் திமுகவினுடைய அறிக்கைக்கும் அதிமுகவினுடைய அறிக்கைக்கும் உள்ள வித்தியாசமே அடிப்படையில் நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறது. இது இன்னொன்னு பாருங்க, அந்த 10,000 ரூபாய் சொன்னார் இல்லையா, 10,000க்கு பேர் என்ன வச்சேன்? 10,000க்கு பேர் என்ன? 10,000க்கு கருணை தொகைன்னு வச்சேன். கருணை தொகைன்னா என்னன்னு பாருங்க, நான் இப்படி கொடுக்குறேன், நீங்க இப்படி பெற்றுக்கிட்டுறீங்கன்னு அர்த்தம், நீங்க பிச்சை எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். என்னுடைய நெருக்கடி யாரால வந்தது? அரசால் வந்தது நீ சொல்லுற. அரசு என்ன இந்த அரசு மட்டுமா? ஜிஎஸ்டி போட்டுச்சு, அது எந்த அரசு? சரியா? சரி, எதையோ ஒண்ணு நீ சொல்லி எனக்கு அந்த பணத்தை கொடுக்குற. பாஜக, கூட்டணியில் இருக்கிற பாஜக போட்ட ஜிஎஸ்டில தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையே. சரி, நீ 10,000 கொடுக்குற, நான் வாங்கிக்கிடுறேன். நீ எதுவா கொடுக்குற? அதுக்கு பேர் என்ன? உங்க அம்மா கூட, நான் என்ன சொல்றது, ஜெயலலிதா கூட அவ்வளவு அரகண்டான பெண்மணி அரிசி கொடுக்கும் போது விலையில்லா அரிசின்னு சொன்னாங்க. இலவச அரிசின்னு சொல்றது எவ்வளவு நேரம் ஆயிரப்போகுது? ஃப்ரீ, இலவசம் சொல்லிருக்க எவ்வளவு நேரம் ஆயிரப்போகுது? விலையில்லாத அரிசி. ஸோ இந்த டேர்ம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்க உணவர் சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் நிறையவே கொடுப்பாங்க. ஆமாங்க, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கலைஞர் அதை பார்த்து பார்த்து பேரை மாத்தினாரு. இன்னைக்கு அதனாலதான் திராவிட மாடல் ஸ்டாலின் என்ன பண்றாரு, ஆதி திராவிடர் விடுதி அப்படிங்கிறதுக்கு பதிலாக சமூக நீதி விடுதின்னு மாத்துறாரு. அது ஆதி திராவிடர் விடுதி என்ன, மறுபடியும் அந்த இடத்துல ஏதோ பிற்படுத்தப்பட்டோர் ஆதி திராவிடர் இவர்கள் தான் இருக்காங்களா? மாத்திரம். இது ஒரு உளவியல் மாற்றம். சமூக நீதி விடுதி சொல்ல வச்சாருல. இப்ப இதுலதான் சமூக நீதி நிக்குது. இன்னும் பாருங்க, நீங்க மகளிர் உரிமை தொகைக்கு பேர் மகளிர் உரிமை தொகை. இல்லத்தரசிகள் அதையும் மகளிருக்கான கருணை தொகைன்னு சொல்ல வேண்டியதானே? அரசின் கருணை தொகை, மகளிர் கருணை தொகை சொல்ல வேண்டியதானே? சொல்லியிருந்தா என்ன அர்த்தம்? ஐயா ஸ்டாலின் அருள் புரிகிறார், பரமாத்மா அருள் புரிகிறார், கிருஷ்ண பரமாத்மா கிட்ட இருந்து பெண்களுக்கு 1000 ரூபாய் மாதம் வருகிறது அப்படின்னு அர்த்தமாயிருது. அப்ப இந்த அர்த்தத்தை, அதாவது இப்படிப்பட்ட கை மேல இருந்து போடுறது, கீழ இருந்து வாங்குறது, இதுவே ஒரு பார்ப்பனியம். சனாதனம்ங்கிறது இந்த டச் இல்லாம இப்படி போடுறது. நீங்க பாத்துக்கங்க, கோயிலுக்கு போங்க, திருநீரே இப்படிதான் போடுவான். உனக்கு எனக்கும் தனியா ஒளிஞ்சுவோம் அப்படின்னா, அதுவே சாப்பிடுங்க, சாம்பார அராடி உயரத்துல இருந்து ஊத்துவான், மூஞ்சில தெரிக்கும். இதெல்லாம் சனாதனத்தின் அயோக்கியத்தனம். இந்த தன்மை எடப்பாடி கிட்ட இருக்குது. அதனாலதான் அதை கருணை தொகை, ஒரு திட்டத்துக்கு பேர்ல கூட உனக்கு சமூக நீதியோ பேர்ல, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வச்சிருக்குல்ல, அந்த பேருக்கு என்ன பொருள்னு தெரியுமா? எதுவும் தெரியாது. இப்படிப்பட்ட நபரை வச்சுக்கிட்டு நீங்க இவர் சொல்ற ஒரு திட்டத்தை நாங்கள் ஆறான்னு ஏற்றுக்கிறது இதுக்கு எப்படி முடியும்? ஓகே சார், இறுதியா ஒரே ஒரு கேள்விங்க சார். இப்ப திமுக இருந்து 500க்கும் மேற்பட்ட அறிவிப்புகள் வந்திருக்கு. உங்களோட டாப் 3 அப்படின்னா எந்தெந்த அறிக்கையை சொல்லுவீங்க சார்? ஃபர்ஸ்ட் 3 இதுதான் எனக்கு ரொம்ப கவர்ந்த அறிக்கை அப்படின்றது. என்னை பொறுத்தவரையிலும்
ரொம்ப ஆச்சரியத்தை ரொம்ப ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அடிப்படையில் 8,000 ரூபாய் அது வந்து ஒரு கார். இந்த தேர்தல் அறிக்கையிலேயே 8,000 ரூபாய் கூப்பன்ங்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஸ்டார். ஏன்னா உங்கள் கனவுகளை சொல்லுங்கள்ங்கிற அந்த கேட்டாங்க இல்லையா, அந்த கேள்விக்கு இதுதான் பதிலா இருக்க முடியும். இந்த வீட்டுல ஒவ்வொரு வீட்லயும் நாளைக்கு ஒரு புது பொருள் வந்து உட்கார போகுது. அந்த புது பொருள் ஏற்கனவே பல ஆண்டுகளாக அல்லது பல மாதங்களாக ஏங்கிக்கிட்டு இருந்த பொருள். என் வீட்டுல இது இருக்குங்க. ஒரு ஓட்ட மிக்சி இருக்கட்டும். ஏன்னா இருக்குத மிக்சி தான் இருக்க. ஆனா ஒரு வாஷிங் மிஷின் இல்லைங்க. எப்படியாப்பா ஒரு வாஷிங் மிஷின் எல்லாம் அம்மாவுக்கு ஒரு வாஷிங் மிஷின் அல்லது பழைய மிக்சி இருக்குது. ஒரு ஜோடியா மிக்சி வேணும். பிரீத்தி ஜோடியாக்கு அதை அப்படியே சுத்தி வெட்டும், நாலாபுரம் வெட்டும். அப்படியே ஜூஸ புழிஞ்சு கொடுக்கும்பா. அப்பா அம்மா அப்பா எப்படி முடியும்? பக்கத்து வீட்டுக்காரி வச்சிருக்கிறா. நான் வந்து வாங்குறதே 15,000 சம்பளமா, நான் எப்படிமா இதை வந்து 8,000 செலவு பண்ண முடியும்? ஸ்டாலின் கொடுக்குறாரு 8,500 ரூபா, 9,000 நினைக்கிறேன் இன்னைக்கு தேதிக்கு. ஜோடியாக்கு வாங்கன்னு ஆசைப்படுறாங்க. இப்படி பல கனவுகள். ஏங்க அப்கிரேடேஷன் தான் கனவு. என்னால் முடிந்தது வந்து ஸ்லிப்பர் சாதா செப்பல் வாங்கி போடுறது கனவு கிடையாது. எனக்கு ஒரு பூட் ஷூ வேணும், எனக்கு வந்து அது இந்த கம்பெனில வேணும்னு சொல்றது கனவு. அதை வாங்குவதற்கு ஒரு திறன் வேணுங்களா, அதை ஏற்படுத்துவது இந்த கூப்பன். அதனால இந்த கூப்பன்ங்கிறது ஒரு மிகப்பெரிய, அதுவும் எந்த தடையும் இல்லாமல் ஒரு ஒரு குறிப்பிட்ட பொருளுக்குள் அவர்களை அடைக்காமல் அவர்களுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு போக்கை இந்த கூப்பன் வழங்கியிருக்கு. அதுதான் இதான் அல்டிமேட் நான் நினைக்கிறேன். அது போக 5 லட்சம் ரூபாய் கடன்கிறது இன்னைக்கு பெண்கள் வாழ்க்கையில அவங்கள வந்து உயர்த்துவதற்கு, அவர்களை மேம்படுத்துவதற்கு, தொழில் முனைவோராக மாற்றுவதற்கு இது வந்து ஒரு பிரம்மாண்டமான திட்டம். நீங்க வந்து ஏற்கனவே பல பல தொழில் முனைவோர் இருக்கிறாங்க. நான் தொழில்ங்கிறது சிறு தொழில் தான். ஒரு ஆண்டர்பிரனியர்னு சொல்ற அந்த எம்எஸ்எம்இல கொண்டு போய் அதுல ஒரு சில பல கோடிகளை போட்டு சுழற்றுவதற்கு சில குடும்பங்களால் முடியும், அல்லது சில பல லட்சங்களை உருட்டுவதற்கு வளர முடியும். சாதாரண பெண்கள் எத்தனையோ பேர் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு கொய்யாப்பழ வியாபாரம் கூட ஒரு தொழில் தானே. அவரவர் தொழிலுக்கு அவரவர் தான் அதிபதி. அந்த தொழிலை மேம்படுத்துவதற்கு ஒரு சின்ன கடை இருக்குன்னா அதுல ஒரு கூரையை போட்டு அடுத்த கட்டமா மாத்தணும்னா கூட அதுக்கு நான் ஒரு பணம் வேணும். அந்த பணத்தை நான் எங்க போய் கேட்பேன்? யாரு கொடுப்பேன்? எனக்கு 5 லட்சத்தை யாரு கொடுப்பா? ஸ்டாலின் கொடுப்பார். சரிங்களா? ஒரு 2 செங்கலை போட்டு கடையை முன்னுக்கு இழுத்து ஒரு தார்பாய் போட்டு இழுத்து கட்டுறது கூட எனக்கு 5 லட்சம் வேண்டும். நான் என்ன பண்றது? ஸ்டாலின் கொடுக்குறாரு. ஒரு சின்ன என்ன சொல்றதுன்னா, நானே ஒரு பைக் வாங்கிட்டு அல்லது நானே ஒரு ட்ரைசைக்கிள் மாதிரி இன்னைக்கு நானே பார்த்தேங்க. ஆண்கள் தான் காய்கறியை வந்து டிரைவ் பண்ணி கொண்டு போய் விற்கிறத பார்த்திருக்கோம். ஆனா பெண்கள் சென்னையில காய்கறி வண்டி அவர்களே ஓட்டி சென்று விற்கிறத பாக்குறோம். அப்போ இன்னைக்கு என்னால ஒரு வாகனத்தை ஓட்டி செல்ல முடியுங்கிற அளவுக்கு பெண்கள் வளர்ந்துருக்காங்க. ஆண்கள் மாதிரியே வியாபாரத்தை ஒரு இடத்துல செய்ய முடியுமா? அப்ப அந்த பொருட்களை வாங்குறதுக்கு இப்படி ஒவ்வொரு இடத்திலும் பெரிய வீச்சை ஏற்படுத்துவது இந்த 5 லட்சம் ரூபாய். இது வந்து பல சுழற்சியை ஏற்படுத்த போகுதுங்கிற என்னுடைய கருத்து. அது போக படிச்சு முடிச்சுட்டு நான் என்ன பண்றது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு 6 மாதம் அவர்களுக்கு 1,500 ரூபாய் ஃபண்டு, அது போக பயிற்சி, இதெல்லாம் வந்து அது அவங்கள வந்து என்ன சொல்றதுன்னா, நீ எங்கேயுமே போக முடியாது. நீ தருதலையா ஒருபோதும் ஆக முடியாது. ஒருபோதும் உன்னை நான் தற்குறியாக விட மாட்டேன் அப்படிங்கறதுதான் இந்த அறிக்கையினுடைய சொல்ற செய்தி. உன்னை எஜுகேஷன்ல நான் வந்து பக்காவா கொண்டு வந்துட்டு உன்னை வேலைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது ஏன் பொறுப்பு. உன்னை தற்குறியாக விடமாட்டேன் அப்படிங்கிறது தான் இந்த மேனிஃபெஸ்டோ காட்டுது. நான் திமுக தேர்தல் அறிக்கை தொடர்பாக உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார். இன்னொரு விவாதத்துல தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி.